கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஆலோசனை கேட்க போகிற உங்களோடு கர்த்தர் பேசி உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு நாம் ஆலோசனை கேட்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வசனங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகஸ்வர் ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பால் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, தான தர்மம் செய்ய திட்டம் பண்ணுங்கள். தான தர்மம் செய்ய திட்டம் பண்ணுங்கள். அதாவது எஸ்தருடைய நாட்களிலே யூத ஜனங்களுக்கு விரோதமாய் யூதர்களை அழிப்பதற்கு ஆமான் ஒரு பெரிய சதித்திட்டத்தை போட்டான். அந்த சதித்திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு ஆமான் அழிக்கப்படுகிறான். ஆமானோடு சேர்ந்த மற்றவர்களும் அழிக்கப்படுகிறார்கள். யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்பொழுது அந்த நாளை என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த 2 நாட்களை குறிப்பாக விருந்து கொண்டாடுகிற நாட்களாய் அங்கே முறைப்படி அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள். அந்த விருந்து கொண்டாடுகிற நாளில் எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும், தான தர்மம் செய்யணும்னு ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறாங்க, திட்டம் பண்ணுறாங்க. பாருங்கள், தங்கள் உயிர் காப்பாற்றப்பட்ட நாளை அவங்க எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுறாங்க, தான தர்மம் செய்து நினைவு கூறுறாங்க. நம்ம வாழ்க்கையில் தர்மம் செய்வது முக்கியமான காரியம். பிச்சை போடுவது முக்கியமான காரியம். தரித்திரருக்கு கொடுப்பது ஒரு முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளிலும் எப்போது வேணாலும் கொடுக்கலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில இக்கட்டான காலகட்டங்களில், நெருக்கடியான காலகட்டங்களில், நம்முடைய வாழ்வில் அழிவு வரும் என்று நினைக்கிற நேரங்களில் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். பாருங்கள், அந்த நாட்களை மறந்து விடாமல் ஞாபகத்தில் வைத்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் போது ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வதற்கு மறக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக, ஒரு வியாதியின் பிடியில் ஒரு மனிதர் இருக்கிறார், ஆபத்தான நிலையில் இருக்கிறார். மருத்துவர்கள் இவர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அந்த குடும்பத்தில் இப்போ ஒரு சந்தோஷம். நம்ம பல தடவை சொல்லுவோம், டாக்டர் ரொம்ப மோசமான நிலைன்னு தான் சொல்லியிருந்தார், பிழைச்சிட்டோம், நல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட நிலை வரும்போது அதை நினைத்து ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு ஏதாவது தர்மம் செய்ய தீர்மானிக்கும். கடந்த நாட்களில் ஒரு அருமை குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவர்களுக்கு இருதயத்தில் விலகினோம். மருத்துவர்கள் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று
அதுக்கு ஆலோசனை கொடுத்து அதை செய்தாங்க. அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவர்கள் மிகுந்த ஆபத்தான நிலைக்கு போயிருக்காங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி, அதாவது விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்த பிறகு நான் அவர்களை சந்திக்க போயிருந்தேன். அப்போ தான் அவங்க பிள்ளைங்க 2-3 தடவை சொன்னாங்க, ரொம்ப மோசமான நிலைக்குள்ளே தான் போயிட்டு இருந்தாங்க. மருத்துவர் சொன்னால் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை, ஆனால் அதுலேருந்து விடுதலை தந்தார். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் அப்போ ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களிடத்துல ஜெபித்தோம். நீங்கள் ஜெபித்த பிறகு தான் அந்த இக்கட்டான நிலை, மரணக்கட்டு விலக ஆரம்பித்தது. டாக்டர் இனி பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த ஒரு மரண இருளுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. அதாவது பிழைப்பது கடினம் என்ற நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளுக்குள்ளே நாம் போய் கடந்து வருவோம். வெறும் வியாதி மட்டுமல்ல, சில பணப்பிரச்சனைகள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் நாம் இருப்போம். எப்படி இந்த இடத்தை சமாளிப்போம்? இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம்? அந்த கடன் பிரச்சனை இனி நம்மால் தீர்க்க முடியாமல் போயிருமோ, அவமானப்பட்டுருமோ, அதனால் நம்ம இந்த உலகத்தில் இனி வாழணுமா, மரணத்தை தேடிக்கொள்ளலாமோ, தற்கொலை செய்து விடலாமோ, அப்படியெல்லாம் சில நேரங்களில் சில குடும்பங்கள் இருளுக்குள் போவார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே, வழிநடத்தினாலே ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளிலே அநேகரை தொட்டு ஆண்டவர் சந்தித்து, ஆண்டவருக்கு நேராக நடத்தி, ஆலயங்களுக்கு கொண்டு வந்து ஊழியர்களை சந்திக்க வைத்து, ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது கடன் இல்லாமலேயே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு மாற வைத்து விடுவார். அப்போ இப்படிப்பட்டவர்கள் மனதிலே எப்படிப்பட்ட தீர்மானங்களை, திட்டங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கடன் சுமையினால் இந்த உலகத்திலே வாழ முடியாதென்ற ஒரு நிலை வந்தது. ஆனால் நாங்கள் மரித்து போக வேண்டிய எங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து இன்னைக்கு கடன்லேருந்தெல்லாம் விடுதலை தந்து இப்படி வச்சிருக்காரு. அதை மனதில் வைத்து ஞாபகப்படுத்தி தர்மம் பண்ணுறதுக்கு ஞாபகத்தில் வைத்திருக்கணும். தர்மம் பண்ணணும். கஷ்டப்படுகிற, ஏழையாக இருக்கிற, வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிற, வாழ வழி தெரியாமல் இருக்கிற, உழைக்க முடியாமல் இருக்கிற, சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்ட, கண் தெரியாமல் இருக்கிற, ரொம்ப வயது நிலையில் இருக்கிற, பிள்ளைகள் இல்லாமல், உதவி இல்லாமல் இருக்கிற, அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மளால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்வதற்கு தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எஸ்தர் நாட்களில் அதை தான் செய்கிறாங்க. யூத குலமே முற்றிலும் அழிய வேண்டிய சூழ்நிலையில் அழியாமல் காத்ததை மனசில் வச்சு, அதை வருஷத்துக்கு அந்த 2 நாட்களை ஞாபகத்தில் வைத்து எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே விருந்து கொண்டாடவும், அந்த நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கவும் தீர்மானித்தாங்க. அது பெரிய ஒரு காரியம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். 1 முதல் 4 வசனங்கள். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலிவே என்று அழைக்கவும், பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னை என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. பாருங்கள், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது.
கொர்நேலி என்கிற ஒரு மனிதன் தர்மங்களை செய்கிறவனாய் இருக்கிறான். அந்த 2வது வசனத்தில் அப்படி இருக்குது. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். மிகுந்த தர்மங்களை, அதாவது தான தர்மம் பண்ணுகிற மனிதன். இப்போ அவன் ஜெபத்திற்கு பதில் வரும் பொழுது தேவதூதன் வந்து சொல்கிறான், அவனுடைய ஜெபங்களும் அதாவது அவனுடைய தர்மங்களும் தேவ சன்னதியில் வந்து நினைப்பூட்டப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்ம ஜெபம் எப்படி தேவ சன்னதியில் போய் சேர்ந்து ஆண்டவர் கிரியை செய்து அற்புதங்களை செய்கிறாரோ, அதே போல் நாம் செய்கிற தர்மங்களும் தேவ சன்னதியில் போகும். தர்மங்களும் போகும். ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கை சொல்லுகிறேன். தர்மம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தர்மம் கண்டிப்பாக செய்யணும். வெறும் தர்மம், தான தர்மம் செய்தால் போதாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அறிந்திருக்கிற நாம், பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழணும். பரிசுத்தமாக வாழணும், பயபக்தியோடு வாழணும், மற்றவங்களுக்கு தீமை செய்யாதவங்களாக இருக்கணும். அதோடு கூட தான தர்மம் செய்யணும். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் அநேகரை பார்க்கும்போது அநியாயம், ஏமாற்றுதல், அடிதடி, கொலை, கொள்ளை இவைகளை செய்து மறுபக்கம் தான தர்மம் செய்கிறாங்க. இதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். வட இந்தியாவிலே, அதாவது ஒரு ஊரில் திடீரென்று ஒரு மனிதன் ஒரு பெரிய பணக்காரனாய் மாறினான். அந்த ஊரில் நிறைய மக்களுக்கு படிப்பதற்கு உதவி, ஏழை மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, நிறைய காரியங்களை, திருமண உதவி, திருமணத்துக்கு பணம் இல்லைன்னு அப்படிலாம் செய்து திடீர்னு பெரிய வீடெல்லாம் கட்டி நிறைய காரெல்லாம் வச்சு நிறைய ஆட்கள் அவனோடு கூட எப்போதும் இருப்பாங்களாம். அப்புறம் ஒரு நாள் திடீரென்று ஒரு மாநிலத்தின் காவல்துறை திடீர்னு அங்கே போய் சுற்றி வளைத்து அந்த மனிதனை துப்பாக்கி முனையில் அரெஸ்ட் பண்ணினது. அப்புறம் மீடியாவில் செய்தியை பார்த்தால் அந்த மனிதனுடைய தொழில் கொள்ளையடிப்பது. பெரிய பெரிய கோடீஸ்வருடைய வீடுகள், பெரிய பெரிய வணிக வளாகங்கள் அதெல்லாம் குறிவைத்து கோடிக்கணக்கான பணம், நகைகளை திருடுகிறது தான் தொழில். ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சு அதுக்கு தலைவன். அந்த பணத்தில் தான் பெரிய பங்களா, காரு, அவங்க ஊரில் அந்த சுற்றி இருக்கிற நிறைய மக்களுக்கு உதவி. பாருங்கள், இப்படி இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறதே கிடையாது. கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது அதெல்லாம் செய்துட்டு மறுபக்கத்தில் நம்ம ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கிறேன்னு அது கர்த்தர் அங்கீகரிப்பது கடினம். ஆனால் நேர்மையாக வாழ்ந்து உண்மையுள்ள மனுஷனாக இருந்து நம்ம தான தர்மம் செய்யணும். கண்டிப்பாக தான தர்மம் செய்யணும். தொற்காலங்கிற ஒரு ஸ்திரீ அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை வாசித்தா அநேக ஏழைகளுக்கு தான தர்மம் செய்தா, வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா. அவன் மரித்த பிறகு பேதுரு அந்த இடத்தில் வந்த பொழுது அந்த அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு காண்பித்து அழுத பொழுது பேதுரு ஜெபித்த பொழுது அவள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டாள். ஆக இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆபத்தான நிலையில் இருந்ததை நினைத்து பார்ப்போம், இக்கட்டு நினைத்து பார்ப்போம். இனி இந்த பூமியில் வாழ வழி இல்லை, வாழ மாட்டோம் என்று நினைத்த இடங்களை நினைத்து பார்ப்போம். அதற்கு நன்றியாக இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்கள் எல்லாம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது சாதாரண வாழ வழி தெரியாமல் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவிகளை செய்வோம். அதற்கு தீர்மானம் எடுப்போம், திட்டம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின நல்ல ஆலோசனைக்காக நன்றி. தான தர்மம் செய்ய திட்டம் பண்ண வேண்டும் என்பதை போதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலும் இந்த காரியத்தின்படி தங்களை அர்ப்பணித்து தான தர்மம் செய்கிற மக்களாக இருக்க கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.